வெல்கம்ஸ் டு ஷிப் ரீட்ஸ் பிரே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயம் நம்மள பல பேரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நாம் கடந்து வந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்மளை ஏமாத்தினவங்கள ஏன் நம்மளால் மறக்கவே முடியல? ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தும் போது ஏற்படுற வலியை விட, ஐயோ நாம் இவங்களை நம்பி ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற போது வர வலி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளை ஏமாத்தின ஒருத்தரை பற்றியே தினமும் யோசிச்சு யோசிச்சு நம்மளோட மன அமைதியை நாம ஏன் இழக்கணும்? அது நியாயமா? நம்மளை ஏமாத்தினவர் ஒருவேளை அவர் பாட்டுக்கு அவரோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா நாம மட்டும் இங்க உட்காந்துக்கிட்டு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ணாங்க, நான் என்ன தவறு செஞ்சேன், என்னையே ஏமாத்துனாங்க அப்படின்னு தினமும் நம்ம கேள்வி கேட்டு நம்மளே தண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கோங்க. வேற யாரோ செஞ்ச தவறுக்காக நீங்க உங்க வாழ்க்கைய தண்டிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இந்த ஏமாற்றம் ஏன் இவ்வளோ தூரம் வலிக்குது? ஒருத்தர் நம்மளை ஏமாத்தும் போது நாம் அந்த மனுஷனை மட்டும் இழக்கிறது இல்லைங்க, அவர் மேலே நாம் வச்சிருந்த ஆழமான நம்பிக்கையை இழக்கிறோம். அவங்களோட உட்கார்ந்து பேசின அந்த அழகான நினைவுகள், அவங்களுக்காக நம்ம பார்த்து பார்த்து செஞ்ச விஷயங்கள், அவங்கள நம்பி மட்டும் நாம் சொன்ன நம்மளோட ரகசியங்கள், அவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த உண்மையான அன்பு, இது எல்லாமே ஒரே நொடியில் அர்த்தம் இல்லாதது போல ஆயிடும். அப்போதான் மனசுக்குள்ள இருந்து ஒரு கேள்வி வரும், நான் இவ்வளோ உண்மையா இருந்தேனே, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு. இந்த கேள்விக்கு என்கிட்ட ஒரு தெளிவான பதில் இருக்கு. நீங்க உண்மையா இருந்தது கண்டிப்பா உங்களோட தவறு இல்லைங்க. யாரோ ஒருத்தர் உங்க நல்ல மனசு தவறா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக உங்க நல்ல மனசு தப்பானது என்னைக்குமே ஆகாது. ஒரு வைரத்தை கொண்டு போயிட்டு குப்பையில போட்டாலும் அது வைரம்தான், அது குப்பையா மாறாது. அதே போலதான் நீங்களும் தவறான மனுஷங்க கிட்ட உங்களோட மதிப்பு புரியாம போயிருக்கலாம், ஆனா உங்களுக்கான மதிப்பு எப்பவுமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. சரி, உங்களை தொடர்ந்து ஏமாத்தினவங்கள பற்றி யோசிக்கிறத முதல்ல நீங்கள் நிறுத்துங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்கள மறக்க வேண்டும்னு சொல்கிறீங்களே, அது எப்படி முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மைதான், சில மனுஷங்களை நம்ம வாழ்க்கையில் முழுசாக மறந்துடவே முடியாது. ஆனால் அவங்கள பற்றின நினைவுகள் வந்தாலும் மனசு வலிக்காத ஒரு நிலைக்கு நம்மளால் வர முடியும். அதுதான் உண்மையான ஹீலிங்கு. நேற்று நடந்த விஷயத்த நம்மளால் அழிச்சிட முடியாது. ஆனால் நேற்று நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளை எப்படி பாதிக்கணும் அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணணும். ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாரு, அது அவரோட செயல், அவரோட குணம். ஆனால் அந்த ஏமாற்றத்தை பிடிச்சிக்கிட்டே பல வருஷமா உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு இருந்தா அது உங்களோட முடிவு. அந்த முடிவை நீங்கள் இப்போவே மாற்றுங்க. சரி, நான் ஏன் அவங்கள போய் நம்பினேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு சுய இரக்கம் படாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த அனுபவத்திலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேளுங்க. நிறைய பேர் இங்க நான் ஏன் அவங்கள நம்பி ஏமாந்துட்டேன், நான் ஏன் அவங்கள நம்பி ஏமாந்துக்கிட்டேன் இப்படி தன்னைத்தானே கேட்டு கேட்டு வருத்திக்குவாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணாதீங்க. இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது அப்படின்ற பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கலாம். யாருக்காகவும் நம்மளோட எல்லையை, நம்மளோட பவுண்ட்ரிஸை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற பாடத்தையும் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். நம்மளோட சுய மரியாதையை எந்த உறவுக்காகவும் நாம் இழக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்கறது வேற, நம்மளையே நம்ம இழக்கிறது வேற அப்படின்ற பாடத்தை அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம். அதனால அந்த ஏமாற்றத்தை உங்க வாழ்க்கையோட தோல்வியா பார்க்காதீங்க, அது உங்க வாழ்க்கை கொடுத்த ஒரு நல்ல பாடமா பாருங்க. சரி, நம்மளை ஏமாத்தினவங்க மேல கோபம் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பு தான். ஒரு நாள் அவங்களுக்கும் இதே வழி வரணும், அவங்க என்னை இழந்ததை உணர்ந்து அழணும், நான் அவங்கள விட உயர்ந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் ஜெயிச்சு காட்ட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாதுங்க. அவங்கள பொறாமப்பட வைக்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டாம். இது ரியாலிட்டியாகவும் இருக்காது. அவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்காதீங்க. கடைசியில் இப்போ அவங்களுக்காகவே நீங்கள் வாழ வேண்டி இருக்கும், தெரிஞ்சும் தெரியாமலே. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. உங்களோட மன அமைதிக்காக, உங்களோட எதிர்காலத்துக்காக, உங்களை உண்மையாக நேசிக்கிற உங்களோட குடும்பத்துக்காக, உங்களோட கனவுகளுக்காக வாழ ஆரம்பிங்க. சரி, அவங்கள மன்னிச்சிட சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்கள நான் எப்படி மன்னிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மன்னிக்கிறது அப்படின்னா அவங்க செஞ்ச தப்பை சரின்னு ஏற்றுக்கிறது கிடையாது,
மீண்டும் அவங்கள உங்களோட வாழ்க்கைக்குள்ள கூப்பிடுறதும் கிடையாது. சில நேரங்களில் மன்னிக்கிறது அவங்களுக்காகவே கிடையாது, நமக்காக தான். நீ எனக்கு செஞ்சது என்னை ரொம்ப காயப்படுத்துருச்சு, ஆனால் இனிமேலும் அந்த காயத்தோடு நான் வாழ விரும்பலை, உன்னை என் மனசுல இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள நீங்களே சொல்லிக்கிறது தான் உண்மையான விடுதலை. இனிமே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் உங்களை ஏமாத்துனாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே வாழ்க்கையை நகர்த்தாதீங்க. அதுக்கு பதிலாக யார் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிங்க. உங்களை தேடி வந்து பேசுகிறவங்க, உங்கள் கஷ்டத்தில் உங்கள் கூடவே நிற்கிறவங்க, நீங்கள் இல்லாதப்போ கூட உங்களை பற்றி உயர்வாக பேசுகிறவங்க, உங்களுடைய வெற்றியை பார்த்து மனசார சந்தோஷப்படுறவங்க, இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவங்க. ஒருத்தரோட துரோகத்தை நினச்சி உங்களை உண்மையாக நேசிக்கிற 10 பேரை நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப உடைஞ்சு போய் உட்காந்துருக்கலாம், யாரையுமே நம்ப முடியாதுப்பா, எல்லா மனுஷங்களும் இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு கூட வந்திருக்கலாம். ஆனால் ஒரு மோசமான மனுஷனை சந்திச்சதுக்காக இந்த உலகமே மோசமானது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு தவறான உறவு உங்களோட வாழ்க்கையோட முழு கதையும் கிடையாது. ஒரு ஏமாற்றம் உங்கள் வாழ்க்கையோட முடிவும் கிடையாது. அது வெறும் ஒரு அத்தியாயம், ஒரு சாப்டர் மட்டும்தான். அந்த பக்கத்தை மூடி வச்சுட்டு அடுத்த பக்கத்தை எழுத ஆரம்பிங்க. இன்னைக்கு நைட்டு நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களை ஏமாத்தினவரை நினச்சி கஷ்டப்பட்டா உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இவங்களுக்காக நான் இன்னும் எத்தனை நாள் என்னோட மன அமைதியை நான் இழக்க போகிறேன் அப்படின்னு. ஒரு நாளா, ஒரு மாசமா, இல்லை ஒரு வருஷமா, இல்லை இன்னைக்கோட இது போதுமா அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான முடிவும் நீங்களே எடுங்க. நடந்தது நடந்துருச்சு, அதை மாற்ற முடியாது. ஆனால் இனிமே உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ போறீங்க அப்படின்றத நீங்கள் மட்டும்தான் மாற்ற முடியும். சில ஏமாற்றங்கள் நம்மளை அழ வைக்காதுங்க, அதுக்கு பதிலாக நம்மளை ரொம்ப அமைதியாக்கிடும். முன்னாடி எல்லார்கிட்டையும் மனசு திறந்து பேசின நாம இப்போ யார் கூடவும் பேச தோணாமல் இருப்போம். முன்னாடி சின்ன விஷயத்தை கூட பகிர்ந்துக்கிட்ட நாம இப்போ சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு அமைதியாகிடுவோம். முன்னாடி மனுஷங்களை சுலபமாக நம்பின நாம இப்போ ஒருத்தர் உண்மையாகவே நல்லவராக நடந்துக்கிட்டா கூட இவரும் ஒரு நாள் ஏமாத்திடுவாரோ அப்படின்னு பயப்படுவோம். இதுதான் ஏமாற்றம் நமக்கு தர மிகப்பெரிய பாதிப்பு. அது ஏமாத்தின ஒருத்தரோடு நிற்காம மற்ற நல்ல மனுஷங்களையும் சந்தேகப்பட வச்சிடும். ஆனால் இதுலேருந்து நம்ம வெளியே வந்தே தீரணும். ஏன்னா யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறுக்காக நாம் நல்ல மனுஷங்களை நாம் இழந்துடக்கூடாது. சரிங்க, மீண்டும் ஒருத்தரை நம்புறது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு முறை நம்பிக்கை உடைஞ்ச பிறகு மீண்டும் உடனே நம்புறது கஷ்டம்தான். நீங்கள் எல்லாரையும் உடனே நம்பணும்னு அவசியம் இல்லை. நம்பிக்கையை மெல்ல மெல்ல உருவாக்குங்க. ஒருத்தர் என்ன பேசுகிறாருன்னு மட்டும் பார்க்காதீங்க, அவர் தொடர்ந்து எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு பாருங்க. வார்த்தைகளை விட அவங்களோட செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை மதிக்கிறாங்களா? உங்களோட எல்லைகளை மதிக்கிறாங்களா? நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் ஏற்றுக்கிறாங்களா? இதெல்லாம் வந்து பாருங்க. அப்போ புரியும், நம்பிக்கை அப்படின்றது கண்மூடித்தனமாக கொடுக்கறது இல்லை, அது ஒருத்தரோட செயல்களால் சம்பாதிக்கப்படுறது அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, நான் ஏன் இவ்வளோ முட்டாளாக இருந்தேன், எப்படி நான் அவங்கள நம்பினேன் அப்படின்னு உங்களை நீங்களே தயவு செஞ்சு குற்றம் சொல்லிக்காதீங்க. அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை வச்சு தான் நீங்கள் முடிவெடுத்தீங்க. அவங்க ஏமாற்றும் போது உங்களுக்கு என்ன விஷயம் அந்த டைம் தெரியுமோ அதை வச்சு நீங்கள் முடிவெடுத்தீங்க. பின்னாடி நடந்த உண்மை தெரிஞ்ச பிறகு முன்னாடி இருந்த உங்களை குற்றம் சொல்கிறது நியாயமே இல்லைங்க. அப்போது நீங்கள் உண்மையாக இருந்தீங்க, அன்பு கொடுத்தீங்க, அதில் அவமானப்படவோ இல்லை வெக்கப்படவோ எதுவுமே இல்லை. இன்னொரு முக்கியமான உண்மை, நம்மளை ஏமாத்தினவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு போன பிறகும் அவங்கள பற்றியே நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் அவங்க உடலால் நம்ம கூட இல்லைனாலும் கூட நம்ம மனசில் அவங்களுக்கு இன்னும் நாம் இடம் கொடுத்துட்டே இருக்கோம்னு தான் அர்த்தம். அவங்கள பற்றி பேசுகிறத நிறுத்திடுங்க. அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை எட்டி பார்க்குறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, யார் கூட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? அதனால் நமக்கு மன உளைச்சல் தான் அதிகமாகிட்டே இருக்கும். ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்றதோட ஃபுல் ஸ்டாப் வச்சு நிறுத்திடுங்க. நண்பர்களே, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஏமாற்றப்பட்ட பிறகு மாற வேண்டியது உங்களோட நல்ல மனசு கிடையாதுங்க. யார்கிட்ட எவ்வளோ இடம் கொடுக்கணும் அப்படின்ற அளவு தான் மாறணும். இனிமேல் அந்த 5 விஷயங்களில் மனசை ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. வார்த்தைகளை விட செயல்களை நம்புங்க. நான் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை முக்கியம் கிடையாது, கஷ்டத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள்.
ரெண்டாவது, எல்லைகளை தெளிவாக வைங்க. உங்களை காயப்படுத்தும் போது பொறுத்துக்காதீங்க. இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தைரியமாக சொல்ல கற்றுக்கோங்க. இல்லைன்னு சொல்கிறது சுயநலம் கிடையாதுங்க, அதுதான் சுயமரியாதை. மூணாவது, மீண்டும் மீண்டும் வாய்ப்பு தராதீங்க உங்களை ஏமாத்துறதுக்கு. தவறு செய்கிறது மனித இயல்பு தான், ஆனால் அதே தப்பை திரும்ப திரும்ப செய்கிறது துரோகம். மாற்றம் இல்லாத மன்னிப்புக்கு இங்கே மதிப்பே இல்லைங்க. ஸோ நாலாவது கடந்த காலத்தை தினமும் நினச்சி வாழாதீங்க. கடந்த காலம் ஒரு பாடமாக இருக்கட்டும், அது உங்களுக்கான சிறைச்சாலையாக மாறவே கூடாது. சிறையில் இருக்கிறது நீங்களாக இருந்தால் எப்படிங்க அதுலேருந்து விடுபட முடியும்? நீங்கள் தான் வெளியே வந்தால். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே மீண்டும் தட்டி எழுப்புங்க. உங்களோட தன்னம்பிக்கையை, சந்தோஷத்தை சிறுக சிறுக மீண்டும் நீங்கள் வெளிக்கொண்டார ஆரம்பிக்கணும். ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட். சில நேரங்களில் நம்மளை ஏமாத்தின மனுஷங்களை விட அவங்களோட இருந்த நம்மளோட பழைய வாழ்க்கையை தான் நம்ம அதிகமாக மிஸ் பண்ணுவோம். அவங்க பேசின விதம், சிரித்த தருணங்கள், எதிர்காலத்தை பற்றி கண்ட கனவுகள், இதெல்லாம் திடீர்னு இல்லாமல் போகும்போது மனசால் ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இருக்குங்க. நீங்கள் அந்த மனுஷங்களை மட்டும் மிஸ் பண்ணலை, அவங்களோட இருக்கும்போது நீங்கள் உணர்ந்த அந்த அன்பை, அந்த பாதுகாப்பை தான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நாம் பழசை நினச்சி ஏங்கும்போது நம்மளோட மனசில் இருக்கிற அந்த நல்ல நினைவுகளை மட்டும்தான் பிடிச்சு வச்சுருக்கோம். அவர் செஞ்ச காயத்தை மறந்துடுறோம். ஒருவேளை அவர் திரும்பி வந்தா, அவருக்கு உண்மை புரிஞ்சா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையை ஒருவேளை அப்படின்ற அந்த ஒருவேளை அப்படின்ற வார்த்தையில் நிறுத்தி வைக்காதீங்க. அதே போல் அவங்கக்கிட்ட போயிட்டு ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் விளக்கெல்லாம் தேடாதீங்க. சில கதைகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்லவும் மாட்டாங்க. இது இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாம தான் முடிவு பண்ணணும். நாம் போய் கேட்க அவங்கக்கிட்ட இருந்து பெருசாக நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரப்போகிறதும் கிடையாது. ஒருத்தவங்களை மறக்கிறது, என்னால் அவரோட பேரையே நினைக்காம இருக்கிறது முடியல, அப்புறம் எங்கேருந்து மறக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. அவரை பற்றின நினைவுகள் வந்தாலும் நம்மளோட மனசு உடைஞ்சு போகாமல் இருக்கிறது தான் உண்மையான மறதி. திடீர்னு ஒரு பாட்டை கேட்கும்போது, ஒரு இடத்த பார்க்கும்போது அவங்களோட ஞாபகம் வரலாம். ஞாபகம் வந்தால் ஆமாம், இது என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு இயல்பாக எடுத்துக்கோங்க, ஏற்றுக்கோங்க. அதை பிடிச்சிக்கிட்டு மீண்டும் மீண்டும் அழ ஆரம்பிக்காதீங்க. கோபத்தையும் வெறுப்பையும் கூட மெல்ல மெல்ல விட்டுருங்க. ஏன்னா அதிகப்படியான வெறுப்பை சுமக்கிறதும் ஒரு வகை பாரம் தான். உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய விதியை வச்சுக்கோங்க. என்னை மதிக்காத இடத்துல நான் என்னை நிரூபிக்க மாட்டேன் அப்படின்னு. அவங்கள மறக்கிற வழியை தேடுறதை விட உங்கள் வாழ்க்கையை எப்படி அழகாக மாற்றுறது, எப்படி வாழலாம் அப்படின்றத யோசிங்க. புதுசாக ஒரு இலக்குகள், புதுசாக மனுஷங்க, புதுசாக அனுபவங்களை நோக்கி நகர ஆரம்பிங்க. கடைசியாக நான் உங்ககிட்ட ஒன்று தான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கண்ணீர் வந்தால் அழுதுட்டுங்க, பரவாயில்ல. ஆனால் அழுது முடிச்சதும் கண்ணீரை தொடச்சிக்கோங்க. கண்ணாடியில் உங்களை பார்த்து உறக்க சொல்லுங்கள், நான் உன்னை விட்டு விலகுறேன், நீ செஞ்ச தப்ப இல்லை, அதனால் எனக்குள்ளே உருவான வலியை நான் விட்டு விலகுறேன் அப்படின்னு. சில மனுஷங்களை நம்மளோட வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றுறது மட்டும் போதாது, நம்மளோட மனசில் அவங்களுக்கு கொடுத்த இடத்தையும் நாம் காலி பண்ணணும். அந்த இடத்துல இனிமேல் உங்கள் கனவுகளையும் உங்களோட சுயமரியாதையும் வைங்க. உங்களை ஏமாத்தினவர் உங்கள் வாழ்க்கையோட ஒரு சின்ன சம்பவம் மட்டுமே. நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை ஒரு பெரிய காவியம். ஒரு சின்ன சம்பவத்துக்காக முழு கதையையும் சோகமாக முடிச்சிடாதீங்க. அவங்க உங்களை ஏமாத்தினது அவங்களோட குணம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மீண்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்றது தான் உங்களோட கெத்து. உலகத்தில் யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை ஏமாற்றிக்காதீங்க. இன்னையிலேருந்து உங்களுக்காக நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. நாம் என்ன நினைப்போம், நிறைய நேரத்தில் அவங்க ஒரு 99 விஷயம் நமக்கு தப்பு பண்ணியிருப்பாங்க, ஒரே ஒரு விஷயம் நல்லது ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு விஷயத்தையே பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கிட்டு இருப்போம். அந்த ஒரு நல்லதையே நினச்சிக்கிட்டு அந்த 99 கெட்டதை நம்ம விட்டுடுவோம். அதனால் அவங்கள மறக்க முடியாமல் நம்ம தவிப்போம். இந்த அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஏற்றுக்கோங்க. அவங்கள நம்ம பழி வாங்க தேவையில்லை, நாம் அவங்கள ஹர்ட் பண்ண தேவையில்லை, தேடி போய் மீட் பண்ண தேவையில்லை, அவங்கக்கிட்ட நம்ம கெஞ்சவும் தேவையில்லை. இதெல்லாம் நம்ம பண்ணுறதால நமக்கு தான் வலிக்குமே தவிர அவங்களுக்கு ஒன்றும் வலி இருக்க போகிறது கிடையாது. நம்மளோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும்.
பொதுவா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நம்மள ஏமாத்துனவங்கள நம்ம பழி வாங்குறதாலயோ, இல்ல அவங்க கிட்ட போய் கெஞ்சுறதாலயோ, இல்ல அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு அவங்களுக்காகவே வந்து வாழ்றது, அவங்க முன்னாடி நல்லா இருக்க மாரி நடிக்கிறது, இது எல்லாத்துலயும் பெயின் யாருக்கு தெரியுமா அதிகமா இருக்கும்? நமக்கு தான் இருக்கும். நம்மள ஏமாத்திட்டு போனவங்க நம்மள கண்டுக்க கூட மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருப்பாங்க. நாம அவங்கள மறக்கணும்னா, பெட்டர் அவங்கள பத்தின அந்த நெகட்டிவான விஷயங்கள், நமக்கு என்னலாம் அவங்க வலிய குடுத்தாங்க அப்படின்ற அந்த 99 விஷயங்கள நம்ம அடிக்கடி நினைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல ஒரு வெறுப்பு வந்து அவங்கள விட்டு நம்ம விலக ஆரம்பிச்சுடுவோம். ஸோ அவங்க குடுத்த அந்த 1% சந்தோஷத்த மட்டும் தொடர்ந்து நினைக்காம, மீதி அவங்க குடுத்த அந்த 99%க்கான வலிய மட்டும் நெனைங்க. அவங்கள விட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து விலக ஆரம்பிச்சுடுவீங்க. நண்பர்களே, இதுவரைக்கும் நாம பேசின இந்த வார்த்தைகள்லாம் உங்க மனசுக்கு கொஞ்சம் அமைதியோ, இல்ல வாழ்க்கைய தெளிவா பார்க்குற ஒரு நம்பிக்கையோ குடுத்திருந்தா, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதே மாதிரி மனசுக்கு வலிமை தர, வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மளோட ஸ்ரீ பிரீஸ்வேவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கோ, இல்ல இந்த மாதிரி ஏமாற்றத்திலிருந்து மீண்டு வர கஷ்டப்படுற உங்களோட நண்பர்களுக்கோ இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க ஒரு சின்ன ஷேர் ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்தலாம். உங்களோட கருத்துக்கள கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா படிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களோட மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி.